இப்போ நம்ம காரசாரமான மிளகா சட்னி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நாக்குல எச்சி ஊறுற இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கலன்னா கசப்பா இருக்கும். கடுகு எல்லாமே நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌனா வதங்கட்டும். இதுக்கு கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌனா வந்துருச்சு. பச்சை மிளகாய் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 10 மிளகாய் சேர்த்துருக்கோம். பொடி பொடியா அரிஞ்சு நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். புளி நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நம்ம கை பார்த்து சேர்த்துருக்கோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்பவே சுவையா நல்ல மணமா இருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருக்கு. பச்சை மிளகாய் கலர் மாறவே இல்லை. நம்ம இதை ஆறணும்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக நம்ம அந்த மிளகாய் சட்னி அரைச்சிக்கோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதே பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டலாம். நம்ம அந்த கடுகும் கடலைப்பருப்பும் நம்ம போட்டோம் இல்லையா, அதனால மிளகாவோட காரத்தன்மை தெரியாது. ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக நம்ம செஞ்சுட்டோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க.